ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மாவும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள சந்திக்கிற அந்த பிள்ளைகளை சந்திக்கிற நபர்கள், ஏன்பா உங்கள் வீட்டிலே ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்களே கேட்க வேண்டியதானப்பா, என் லைஃப் மாறினதுக்கு காரணமே அவங்க தான்பாங்க. ஆனால் இவங்க அவங்கள கரிச்சு கூட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமானுஷ மனிதர்களுக்கு இந்த உலகத்துல பஞ்சமே கிடையாது. அவங்க ஜோதிடராக தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஜாத் எடுத்தாங்க, ஜாத் எடுத்துட்டு என்னப்பா கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட வாழலையே, பார்த்த உடனே ஜாத்தை பார்த்த உடனே கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாள் கூட வாழலையே அப்படின்றாங்க. சமீபத்தில் நடந்தது. ஆக்சுவலாக அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே ஒரு தைரியம் இருக்கணும். ஒரு கிளைண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தவறான ஜாதகத்தை கொடுத்தாங்க. எப்படி தவறான ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா 9:30 AM-க்கு பதிலாக PM அப்படின்னு அவங்க மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க கூட இருந்தாலும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்தாங்க. ஆனால் ஜாதகத்தை பார்த்து இவங்க சொன்ன விஷயம் தான் கரெக்ட். அப்படி பார்த்தா அந்த ஜாதகமே தப்பாச்சு. எனக்கு சிக்கலே அந்த கதை சொல்றதாங்க பிரச்சனைன்றேன். நீங்க லாஜிக்கே இல்லை, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா கூட ஓகே, நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேப்பா, அவங்களுக்கு ஏதோ தோணுது, அவங்க சொல்லிடுறாங்க, உள்ளுணர்வு சக்தினால அவங்க சொல்றாங்க, அருள்வாக்கு கூட நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா நீங்க அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றீங்கல்ல, அப்ப லாஜிக்க ஜோதிட ஆய்வாளனா இருக்கிறனா ஏற்கணும்னா அந்த லாஜிக்ல 100 ஜாதகம் வந்தாலும் 1000 ஜாதகம் வந்தாலும் 1,00,000 ஜாதகம் வந்தாலும் அத்தனை பேருக்கு அதே லாஜிக் தானே. சும்மா ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றோம், இது போய் என்ன போய் ஒரு கன்சல்டேஷனா, சரி உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பம்னா சம்பிரதாயத்துக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணும் வாங்கி வச்சுட்டு பாருங்க. அது மூலியமா அவங்களோட ஒட்டுமொத்த கர்மனுடைய வேவையை நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இப்ப படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தை தாண்டி ஜோதிடர்களையே ஆச்சரியப்படுத்திய அமானுஷ மனிதர்கள் பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பொதுவாகவே நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கோம், நிறைய ஜோதிடர்களை நான் ஓப்பனாக கூட சொல்லுவேன், குறை சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய அந்த ஃபார்முலாவே தெரியாமல் இன்னைக்கு ஜோதிடர்களாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து. உங்கள் சேனல்லையே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன். எல்லா ஜோதிடர்களுமே குறை சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜர் விஷால் ஒரு அம்மையாரை கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சந்தித்த அமானுஷ்ய மனிதர்களில் அவங்களும் ஒருத்தர் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய அமானுஷ்யமான மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை சார், அது வந்து எப்படின்னா இப்போது நீங்கள் அதுக்கு வந்து ரொம்பலாம் போக வேண்டாம். நம்ம வந்து நம்மளுடைய வீட்லேயே வந்து ஒரு அமானுஷ மனிதர் ஒருத்தர் இருப்பாங்க. அது எப்படின்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூஜையில் போயிட்டு அவங்க போய் உட்காந்து மெடிடேஷனில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, சாமிக்கிட்ட போயிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, வீட்டை ரெகுலராக க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி, அதாவது அந்த ஒரு டிவைன் சுத்தம்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு டிவைனுடைய பியூரிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, வீட்டை மங்களகரமாக வச்சுருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரிச்சுவல் ஆகட்டும் ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும் ஒரு ஆன்ம ஒழுக்கத்தோடு வாழ்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தராவது இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அது பெரியவங்க, அது ஜென்ஸாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம். இப்போது அவங்க அந்த மாதிரி சில நபர்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு சில வந்து சாதாரண மனுஷங்களையும் தாண்டி சில உள்ளுணர்வு திறன் வந்து அவங்களுக்கு வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னா, அது நடந்து முடிஞ்ச விஷயமா இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஃப்ளாஷ் மாதிரி அவங்களுக்கு உணர்த்தப்படுது. அப்படி உணர்த்தப்படுவதன் மூலியமாக சில எச்சரிக்கைகள் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. இது வேணாம், எனக்கு இது சரின்னு படலை, இதை வந்து நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேச்சை கேட்காம இவங்க அதை செய்வாங்க, போயிட்டு அடி வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி வருவாங்க. ஓகேங்களா? ஆனால் என்னதான் வந்து அவங்க கைடன்ஸ் கொடுத்து இவங்க ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு அதனால நன்மை நடந்தாலும், ஒரு விஷயம் வார்ன் பண்ணி அதை இவங்க செய்யாமல் போய் அடி வாங்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கான மரியாதை என்னமோ 0 தான். நிறைய வீடுகளில் மனைவி சொல்லி இந்த விஷயம் நடக்குது, அதனால ஹஸ்பண்ட் பாதிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். நம்ம வெறும் மனைவி சொல்லி மட்டும் கிடையாதுங்க, அது தாயா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். வீட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆள், அது ஆணோ பெண்ணோ, அது யாரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு அது ஸ்பிரிச்சுவலான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, அல்லது அமானுஷமாக வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, சில பேருக்கு சில உள்ளுணர்வு திறன் இருக்கின்றது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏதோ ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்லதோ அல்லது ஏதோ ஒரு கெட்டதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி அவங்க சில தகவல்கள் சொல்லலாம், அல்லது அதை பேஸ் பண்ணி அவங்களே சில ப்ரெடிக்ஷன், ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி அவங்களே சில ப்ரெடிக்ஷனும் சொல்லலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி அவங்களே சில ஃபோர்காஸ்ட் சில டிப்ஸ் வந்து கொடுக்கலாம். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறவங்க யூட்டிலைஸ் ஆகிடுறாங்க, கரெக்டாக பயன்படுத்தாதவங்க வேஸ்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த கரெக்டாக பயன்படுத்தாதவங்களும் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஊருக்குள்ளே நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். எப்படின்னா அவங்களுடைய சர்க்கிள் இருக்கும்ல, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுடைய ஆஃபீஸ் சர்க்கிள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சொந்தக்காரங்க சர்க்கிள், அதில் இவங்களுடைய நெருங்கிய வட்டம் இல்லாமல் அடுத்த வட்டம் இருக்கும் பாருங்க, அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்கும்.
ஓகேங்களா? இந்த கதை நீங்க நிறைய வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மாவும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள சந்திக்கிற அந்த பிள்ளைகளை சந்திக்கிற நபர்கள், ஏன்பா உங்க வீட்டிலே ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்களே கேட்க வேண்டியதுதானப்பா, என் லைஃப் மாறினதுக்கு காரணமே அவங்க தான்பாங்க. ஆனா இவங்க அவங்கள கரிச்சு கூட்டிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமானுஷ மனிதர்களுக்கு இந்த உலகத்துல பஞ்சமே கிடையாது. அவங்க ஜோதிடராக தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ நான் வந்து நீங்க அந்த அம்மையாரை பத்தி கேட்டதெல்லாம் நான் சொல்றேன். நான் அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்க போகும்போது ஒரு ட்வின்ஸோட ஜாதகம் கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த ட்வின்ஸ் ஜாதகம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஒரு சில தகவலை தவிர ஒரு சில தகவலை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதான் ஒத்துக்கவும் செஞ்சாங்க. அதை நானும் சொல்லிட்டேன். அந்த கண்டுபிடிக்க முடியல, தவறாக சொல்லியிருந்தாங்க. கண்டுபிடிக்க முடியல வந்து என்னன்னா அவங்க சொல்லாத விஷயத்த நான் சொன்னேன். அதாவது அவங்க ட்வின்ஸ்ன்றதை இவங்க கண்டுபிடிக்கல. ஆனா 2 பேருடைய வாழ்க்கையிலையும் தனித்தனியா நடந்த நிகழ்வை அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க கரெக்டா ஸ்பாட் பண்ணல. என்ன ஸ்பாட் பண்ணலன்னா, இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்களே ஒழிய அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் மிஸ் ஆச்சே ஒழிய மேக்ஸிமம் அவங்க கொடுத்த தகவல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மிஸ் ஆன தகவலையும் சேர்த்து தான் நான் பதிவு பண்ணுறேன். ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, உள்ளுணர்வு எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் 100% துல்லியமாக இருக்காது. ஓகேங்களா? அதை சேர்த்து தான் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா சார், நம்ம வந்து லைம் லைட்டில் ஒரு விஷயம் சொல்கிறோம், நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம வார்த்தையை நம்பி அவங்ககிட்ட வராங்க. அப்போ நம்ம ஒருவரை பற்றின ஒரு தகவலை கொடுக்கும் பொழுது கரெக்டாக கொடுக்கணும். மிகைப்படுத்தியும் சொல்லக்கூடாது, மட்டுப்படுத்தியும் பேசிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுத்து ஷேர் பண்ணேன். 2வது, அது ஏன் பண்ண அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம தனிப்பட்ட விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்ல, நிறைய விஷயம் கடந்திருப்போம், அவங்களோட நம்ம சந்திச்சிருப்போம், நம்ம நிறைய விஷயம் பேசியிருப்போம், அவங்க ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கூட உட்காந்துருப்போம், கொஞ்சம் ஆய்வெல்லாம் பண்ணியிருப்போம்ல. அதில் பார்த்து நான் வந்து ரொம்ப வியந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்ககிட்ட வராங்க. ஓகேங்களா? என் கண் கூட நான் பார்த்த விஷயம். ஒரு பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்ககிட்ட வராங்க. வந்துட்டு இவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னம்மா அப்பா கூட இல்லையா? ரொம்ப நேரம்லாம் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவர் கணக்கு போட்டு சொல்கிறாரு ஜோதிடர்னு சொல்லிட்டு. கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி பார்த்து அடுத்த செகண்டுங்க, ஒரு 5 செகண்ட் கூட ஆகலைங்க. அந்த 5 செகண்டில் என்ன கணக்கு போட முடியும்? ஓகேங்களா? 2 + 2 4 போடுறதுக்கே 2 செகண்ட் ஆகும். கரெக்டுங்களா? கணக்கே போடல. இப்படி பார்த்த உடனே, நம்ம அப்பா கூட இல்லையே, அப்பா பிரிஞ்சிருக்காரா அப்படின்னாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த செகண்ட் அழுதுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு கேட்க வந்ததே அதை பற்றி தான். அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு, சொல்லாமல் போயிட்டாரு. ஓகேங்களா? இந்த பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்போதே போயிட்டாரு. இன்னி வரைக்கும் அப்பா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஓகேங்களா? இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வரன் பார்க்க 23 வயசு நெருங்குது, 23-24 வயசு நெருங்குது. வீட்டில் வரன் பார்க்கணும். அப்பா இருக்கிறாருன்னு சொல்ல முடியல, அப்பா தவறிட்டாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா எங்கேன்னே தெரியாத ஒரு ஆளை நம்ம தவறிட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால எனக்கு என்னன்னே தெரியலமா, அப்பா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அம்மா தான் இருக்காங்க. அப்பாவை பற்றி யாராவது கேட்கும் பொழுது என்னால் ஆத்தன்டிகேட்டடாக என்னால் பதில் சொல்ல முடியல, நான் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியா, சரி, இப்படி பார்த்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அப்பா வந்து தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்ட்டாங்க. இது யாராவது நம்ப முடியுமா? என்ன, ஒருத்தர் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, அப்படியே இருக்கிறாருனால அவர் எங்கே போனாருன்னு தெரியல. அப்பா வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி தான் நீங்கள் மாங்கல்யமே ஏற்றுப்பீங்க, அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஏன் அவங்களுக்கு அதில் ஒரு அரை நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அப்பா இல்லைன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஓகேங்களா? அவங்க நினச்சிருந்தா தவறிட்டாரு, அவர் இறந்துட்டாரு, அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. அவங்க அதையும் சொல்லலை. ஓகேங்களா? வந்துருவாருன்ட்டாங்க. அப்போதைக்கு கேட்டு போயிட்டாங்க. அதுல வந்து கரெக்டாக அவங்க சொன்ன ஒரு வருஷத்துக்குள்ள இந்த டைம் பீரியட்னு சொன்னாங்க. கரெக்டாக அந்த டைம் பீரியடுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் வராங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வராங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த தாம்பாள தட்டெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு ஒருத்தரை கவனிக்கணும்னா, ட்ரீட் வைக்கணும்னா எப்படி வரும், அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா, போயிட்டு இருந்த அப்பா வந்துட்டாரு. அது என்ன தாடியும் சடமுடியெல்லாம் வச்சுட்டு வர்றாராம். அவர் எங்கேயோ அந்த நான் கடவுள்ல இந்த இவர் ஆரியாவை சின்ன வயசுல சின்ன வயசுல கொண்டு போய் விட்டுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வருவாங்க. அந்த மாதிரி வந்திருக்காரு. வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஏதோ சின்ன சின்ன வேலைகள் ஏதோ பார்த்துருக்காரு போல. அவர் ஆன்மீக பாதையில் இருந்திருக்காரு. ஆனால் சும்மா இருக்க மாட்டோம், உழைச்சாதானே சாப்பாடு கிடைக்கும் பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம். இப்போ ஒருத்தவங்க சிறைக்கு செல்றவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, சிறையில் ஊதியம்னு ஒன்று இருக்கு, அவங்க உழைப்பாங்க இல்லையா, அங்கே வந்து சில வருட காலம் உழைச்சிருக்காரு போல. அவருக்கு ஒன்றும் பெரிய தேவைகள் இல்லை, 3 வேறு சாப்பாடு தான் மிச்சம். போக அவருடைய காசுல கொஞ்சம் சேவிங்ஸ் இருப்பாருங்களா, அந்த சேவிங்ஸ்ல சிறிதளவுக்கு தங்கம், சிறிதளவுக்கு சும்மா பேருக்கு ஒரு இது மாதிரி காயின் மாதிரி, பேருக்கு இது மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருந்துருக்காரு போல. அதோட வந்திருக்காரு மனுஷன். வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வரன் பார்த்து வரணும் முடிஞ்சிருக்குது. அந்த செய்தியோட அவங்க பார்க்க வராங்க. இது ஒன்று ஆச்சுங்களா. இந்த மாதிரி இன்னொரு கிளையண்ட் வராங்க. எப்படி வராங்கன்னா, வந்து இப்படி உட்காடுறாங்க. இப்படி ஜாதகத்தை எடுத்தாங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு, என்னப்பா கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட வாழலையே, பார்த்த உடனே
ஜாதத்தை பார்த்தோன்னே கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாள் கூட வாழலையே அப்படின்றாங்க. சமீபத்தில் நடந்தது. ஆக்சுவலாக அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா? ஒரு நாள் கூட வாழலையா, அந்த வாழ்க்கையை திருமண வாழ்க்கையே இல்லையா, ஒரு நாள் கூட வாழ்ந்துருக்க மாட்டாங்க. இல்லைம்மா கல்யாணம் ஆகிட்டு அன்றைக்கே பிரச்சனையா, அன்றைக்கே பொண்ணு போயிடுச்சுமா வீட்டுக்கு அப்படின்ட்டாங்க. என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டு வராங்க. அப்போது நம்ம வந்து எப்போவுமே நம்ம மேஜிக் நம்புறவங்க கிடையாது. நம்ம வந்து ஃபார்முலான்னு வந்துருச்சுன்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது பின்னாடி ஏதோ ஒரு கணிதம் இருக்கணும், கண்டிப்பாக அது பின்னாடி ஏதோ ஒரு லாஜிக் இருக்கணும். அப்படி தானே நம்ம மைண்ட் யூஸ்வலாக யோசிக்கும். ஏன்னா நம்ம லாஜிக்கை தேடுற ஆள். நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, இது நீங்கள் எப்படிமா சொன்னீங்க? எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஒரு இதே என்ன விட்டுருங்க, ஒரு ஜோதிடம் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, நம்ம இதை எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் எப்படிமா சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதான நியாயமான கேள்வி. கேட்கும்போது எனக்கே தெரியலப்பா, இதுக்கு நீங்கள் என்ன கன்க்ளூஷன் சொல்வீங்க? எனக்கே தெரியல, சில ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இப்போ சொல்லுங்கள், இது கடிதமா இல்லை அமானுஷமா? இல்லை, இப்போ அமானுஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஏன் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும்? அவங்களுக்கு ஜஸ்ட் ஜாதகம் ஒரு துருப்பிச்சிட்டு தான். இன்னும் சரி, நீங்கள் அப்படி சொல்கிறதுனால நான் வரேன். அவங்களுக்கே ஒரு ஜாதகம், ஒரு கிளைண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தவறான ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி தவறான ஜாதகத்தை கொடுத்துட்டாங்கன்னா 9:30 AM பதிலாக PM அப்படின்னு அவங்க மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க கூட இருந்தாலும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஜாதத்தை பார்த்துட்டாங்க. ஆனால் ஜாதத்தை பார்த்து இவங்க சொன்ன விஷயம்லாம் கரெக்ட். அப்படி பார்த்தா அந்த ஜாதகம் தப்பாச்சு. ஆமாம், 30 செகண்ட்ஸ் மிஸ் ஆனிச்சுனாலே அடுத்த லக்னம் மாறிடுது அப்படிங்கிறோம். நீங்கள் AM எங்கே இருக்குது, PM எங்கே இருக்குது, 12 மணி நேரம் வித்தியாசங்க. ஜாதகமே தப்புங்க. அதுக்கப்புறமா அவங்க சாரி கேட்குறாங்க, சாரிம்மா நான் தப்பான ஜாதத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரச்சனை இல்லைம்மா, நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு. சொன்னது கரெக்ட். அதனால அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு எந்த கவலையும் கிடையாது சார். கஸ்டமருக்கு வந்து நீங்கள் முகத்தை பார்த்து சொல்கிறீங்களா, நீங்கள் வெத்தலையை பார்த்து சொல்கிறீங்களா, நீங்கள் ஜாதத்தை பார்த்து சொல்கிறீங்களான்றதெல்லாம் கஸ்டமருக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தேவை என்ன, 2 விஷயத்துக்காக வருவாங்க. ஒன்று, இவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக ஏதாச்சும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதான் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட். அதிகபட்சம் ஒரு பிரச்சனையோட வந்தாங்கன்னா தீர்வு சொல்லணும், ஐ மீன் பரிகாரம் சொல்லணும். இந்த 2 தான் காலங்காலமாக கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றதெல்லாம் கஸ்டமருக்கு தேவையே கிடையாது. ஒரு வைத்தியர்கிட்ட போறாங்கன்னா அவர் கொடுக்குற மெடிசன் அவர் எப்படி பண்றாருன்றதெல்லாம் நோயாளிக்கு பிரச்சனை கிடையாது. நீ கொடுக்குற மெடிசன் எனக்கு வேலை செஞ்சா போதும், எனக்கு நோய் சரியாகணும், அவ்வளவுதானே. அந்த மாதிரியோட அந்த அளவுல தான் கஸ்டமருடைய மெச்சூரிட்டி இருக்கும். ஆனா ஒரு ஜோதிட ஆர்வலனுடைய மெச்சூரிட்டி, நம்ம ஜோதிட ஆராய்ச்சி பண்றோம், நமக்கு வந்து என்ன அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தான் போகும். இல்ல, நான் உங்களை இன்வைட் பண்ணதுக்கு இந்த கான்செப்ட் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு காரணமே அதுதான். இப்ப மற்ற ஜோதிடர்களை தாண்டி அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஒரு ஜோதிட ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இதை டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி விஷால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான். அதுதான் சார் சொல்றேன். இது வந்து அவங்க எப்படின்னா அவங்களே தெரியலன்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன கணிதத்துக்குள்ள போக முடியும் சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், சில ஜோதிடர்களுக்கு இவங்கள மாதிரியே சில ஜோதிடர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் உண்டு. அதை அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை, அவங்களுக்கு உண்டு. ஆனா என்ன சிக்கல்னா அதை ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. எப்படின்னா அதாவது இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு கடைசியில குரு சனியும் சேர்ந்து இருந்துச்சு, குரு சுக்கிரன் இவரோட ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு, இங்க பாதகாதிபதி இவருக்கு 9ல் உட்காந்துருக்கு, இவருக்கு பாதகாதிபதி 7வது ஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் நெகட்டிவ் சொன்னாங்கன்னா அதுக்கு இன்னென்ன கிரகம் தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அங்கதான் சிக்கலே வருது, அங்கதான் பிரச்சனையே வருது. ஒண்ணு அதை அவங்க நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதகத்தை அடிப்படையா காட்டுறாங்க, இல்ல எனக்கு இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கு, இந்த பவர் வெளியில தெரியக்கூடாது, இல்ல அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. சில பேர் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றதும் உண்டு. சில பேருக்கு வந்து சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அதெல்லாம் இல்ல சும்மா எனக்கு தோணுது சொல்றேன்னா யாரும் ஏத்துப்பாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்ல, அதனால இந்த கிரகம் இங்க இருக்குது, அதனால நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு போறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க இந்த மாதிரி யூடியூப்ல பதிவு பண்ணும்போது அதை பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இவங்க இந்த மாதிரி பப்ளிக்ல சொல்லும் பொழுது அதை பாக்குறவங்களுக்கு அந்த ஃபார்முலா போய் மைண்ட்ல போய் உட்காந்துரும். அப்புறம் அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது பாரு ஏற்கனவே ஒரு ஜாதகத்துக்கு இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, பாரு அதே மாதிரி ஜாதகம் வந்திருக்கு, இந்த ஜாதகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஜாதகத்துக்கு அதே மாதிரி பலன் இவங்களே சொல்லுவாங்களான்னா மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு வர வார்த்தை எல்லாமே தப்பாகவே வருதுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவாகவே வருதுன்னு வச்சுக்கோங்க. இவெல்லாம் விளங்க மாட்டான், இவெல்லாம் உருப்பட மாட்டான், இவெல்லாம் நல்லவன் கிடையாது, இவெல்லாம் அடுத்தவன் சொத்தை திங்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெகட்டிவாக அப்படியே சொல்லிட்டே வராங்க. இப்போ இந்த நபரே வச்சுக்கோங்களேன், இல்லை யாராச்சும் ஒரு நபர் வச்சுக்கோங்களேன், அவங்க வாயில அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல வார்த்தை கூட, பாசிட்டிவ் வார்த்தை கூட வர மாட்டேங்குது. அந்த ஜாதகத்தை பார்த்து கழுவி ஊத்துறாங்க. கடைசியில் செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்குது, அந்த நபர் அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கும். அதே மாதிரியே அவர் பிறந்த நேரத்திலேயே இன்னொரு குழந்தை பிறந்திருப்பாரு, அவருக்கு அதே ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தை நீங்க இவங்க கையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும் நெகட்டிவ் வார்த்தை எதுவும் வராது. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும்ல, என்னப்பா நீ வந்து என்னென்ன கிரகம்லாம் வச்சு தசாபுத்திகளை வச்சு தானே நீ வந்து இவரு நல்லா இருக்க மாட்டாரு, இவர் நாசமா போவாருன்னு சொன்ன. இப்ப அதே மாதிரி ஜாதகம் தானே அவருக்கு இருக்கு. அப்ப அவர் ஜாதகம் மட்டும் வச்சு இது நல்ல ஜாதகம் நல்லா இருப்பாருன்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னா, உடனே நம்ம யூஸ்வல் ஜோதிடர்கள் என்ன உருட்டுவாங்கன்னா, அப்போ இதுல வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்து பேசுவாங்க. அதுல ஏதாச்சும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குதான்னு விபரீத ராஜயோகம், அது நீச்ச பங்க ராஜயோகம்னு உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு சிக்கலே அந்த கதை சொல்றதாங்க பிரச்சனைன்ற. நான் நீங்க லாஜிக்கே இல்ல, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா கூட ஓகே, நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேப்பா, அவங்களுக்கு ஏதோ தோணுது, அவங்க சொல்லிடுறாங்க, உள்ளுணர்வு சக்தினால அவங்க சொல்றாங்கன்னா அருள்வாக்கு கூட நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா நீங்க அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றீங்கல்ல, அப்ப லாஜிக்க ஜோதிட ஆய்வாளனா இருக்கிறனா ஏற்கணும்னா அந்த லாஜிக்ல 100 ஜாதகம் வந்தாலும் 1000 ஜாதகம் வந்தாலும் 1,00,000 ஜாதகம் வந்தாலும் அத்தனை பேருக்கு அதே லாஜிக் தானே. அதுதாங்க சிக்கலா இருக்கு. அதனாலதான் விதியை பேஸ் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் இப்படிதான் நடக்கும்னு சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்பது இல்லை. ஏன்னா அந்த விதி ஒருத்தருக்கு இருக்கா மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தருக்கு செயல்படுறது கிடையாது. இது இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ ஜோதிடர்கள் தாண்டி ஜோதிடம் இல்லாம ஜோதிடத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம சில நபர்கள் உங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க நடந்த விஷயத்தையோ இல்ல நடக்க போற விஷயத்தையோ ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணி உங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்காங்க? அதெல்லாம் நிறைய சார். அதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒருத்தவங்க சொன்னேன் இல்லையா, பல்ஸை வச்சு வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒல்லியா இருக்கிறது குண்டா இருக்கிறதுல சொன்னாங்கட்டுன்னு, அவங்களால உங்களுக்கு நேரடியா ஏதாவது அந்த மாதிரி எந்த அளவுக்குன்னா, இப்போ நாங்கள் போகிறோம், எங்க கூட வந்து மதர் வந்திருக்காங்க, அம்மாவுடைய பல்ஸ் பிடிக்கிறாங்க. அம்மாவுடைய பல்ஸ் பிடிச்சிட்டு இன்னைக்கு யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் திதி வைக்கிறது பேலன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. முதல்ல பல்ஸுக்கும் திதி வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவங்க அஸ்ட்ராலஜர் கிடையாது, அஸ்ட்ராலஜர்லாம் கிடையாது. ஓகேங்களா, நான் சொல்கிறேன், பல்ஸை பிடிக்கிறாங்க. பல்ஸை பிடிச்சிட்டு இன்னைக்கு உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இன்னைக்கோ நேத்தோ இறந்தவங்களுக்கு திதி வைக்கிற நாள் வந்துருச்சா, நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு அதை சொல்லும் போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னா, எனக்கு என் தந்தையுடைய தந்தை தாத்தா அவர் இறக்கும் போது அவருக்கு 102 வயசு. ஓகேங்களா, அவர் இறந்த நாள் அன்னைக்கு தான் அவர் இறந்த நாள். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து வச்சிருக்கணும், அன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கணும். நாங்கள் ட்ராவலிங் கிளம்பி வந்துட்டதுனால அன்றைக்கி வைக்கல. ஓகேங்களா, அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒருத்தருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு, அதுவும் கரெக்டாக அந்த நாள் அன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கான கேள்வியை நான் அறிவியல் உலகத்துக்கிட்டே விட்டுறேன்னு சொல்றேன். நீங்கள்லாம் எல்லாத்துக்கும் கேபிள் வச்சு அப்படியே டெஃபினேஷன் எழுதுன ஆட்கள் தானே. இதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு லாஜிக் சொல்லுங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரியாததுனால, நமக்கு அது தெரியாததுனால தானே சார் நம்ம அமானுஷம் சொல்கிறோம். நம்ம ஒரு விஷயத்த அமானுஷம்னு ஏன் சொல்கிறோம்? மனுஷனால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியலன்னா அது அமானுஷம். ஹியூமன் லாஜிக்கில் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியலன்னா அது அமானுஷம். அப்போ இது அமானுஷம் தானே. அதனால நம்ம அது அமானுஷம்னு வச்சுக்கிறோம். அது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, கடவுள்னு பேர் வச்சுக்கிறாங்க, தேவதைன்னு பேர் வச்சுக்கிறாங்க, பேய்னு வச்சுக்கிறாங்க, என்னென்னோ வச்சுக்கிறாங்க. நம்ம அமானுஷம்னு அதுக்கு பேர் வச்சிடறோம், அவ்வளோதான். இப்போது இவங்களே பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் என்னோட யூடியூப்பில் கூட பதிவுகளில் கூட பேசியிருந்தேன். ஒரு நாள் வந்து நான் பட்ட அவதி, திடீர்னு வந்து ஒரு இந்த வயிறுலேருந்து இங்கே கீழ் வரைக்கும் அந்த பிளாடர் வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு பெயின், கரெக்டாக அந்த லைனில் உங்களுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி இப்படி கட் பண்ண ஒரு பெயின் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு பெயின் வந்து துடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி நைட்டு வர 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 பெயின் ஜாஸ்தியாகி எந்த லிமிட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அழுகிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. அதாவது நான் வழியில் அழுகிற ஸ்டேஜ் வரைக்கும் நான் போனது இது வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது. ஓகேங்களா, எல்லாருக்குமே அந்த பொறுத்துக்கிற சக்தின்னு இருக்குது. ஓகேங்களா, அந்த பொறுத்துக்கிற சக்தின்ற லிமிட்டையும் தாண்டிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து மிஸ்ஸஸ் வந்து இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து சமீபத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அன்றைக்கி நைட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க இருமா நான் ஒரு 2 நிமிஷத்தில் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. அவங்க வெளியூரில் இருக்காங்க, என் பல்செல்லாம் பார்க்கல. ஓகே, 2 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஆடியோ மெசேஜ் போடுறாங்க. கரெக்டாக இன்னிலிருந்து ஒரு 3 நாள் இல்லை, ஒரு 51 மணி நேரத்துக்குள்ளே விஷால் வந்து யாருக்காச்சும் ஜாதகம் பார்த்தாரா? நாங்கள் என்னென்னவோ யோசிச்சு பார்த்தோம். ஓகேங்களா, ஜாதகம்லாம் நாங்கள் யாருக்கும் பார்க்கல. யாருக்கோ ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து அவங்க வந்து விதவையா அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து கொண்டு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி சொல்லும் போது டக்குன்னு ஷாக் அடித்த மாதிரி ஃப்ளாஷ் ஆச்சு. என்னன்னா, ட்ரெயினில் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து வண்டி ஏறதுக்கு முன்னாடி வழுக்க டைமாக ஒருத்தவங்க வந்து அவசரமாக நீங்கள் ஒரு ஜாதகம் மட்டும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்கிறதுக்குள்ள ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, நம்ம அது வந்து அன்அஃபிஷியலாக பார்க்குறது இல்லை, சும்மா அவங்க கேட்டாங்களேன்னு ஒரு தகவல் சொல்கிறதுக்காக மட்டும் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பார்த்து
அவங்க கிட்ட வந்து தட்சிணை, அதாவது வாங்காம இருக்கக்கூடாது, சும்மா பேருக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தட்சிணை வாங்கணுன்றதுக்காக ஒரு ₹1 கொடுங்கன்னு வாங்கிட்டேன். அவர் சொன்னாரு அவர் வாழ்நாளிலே பண்ண பெரிய தவறு அதுதான். எப்பவுமே தட்சிணைன்னு வாங்கும் பொழுது அது நீங்க ₹51 இருந்தாலும் சரி, ₹101 இருந்தாலும் சரி, முன்னாடி ஒரு ரவுண்ட் அப் அமௌண்ட் வச்சு அது மேல நீங்க ₹1 வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரீயா பார்க்கணும்னா நீங்க ஃப்ரீயா கூட பார்த்துக்கலாம், அது சிக்கல் கிடையாது. ஆனா ₹1 மட்டும் என்னைக்குமே நீங்க தட்சணையா வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த மாதிரி நான் இது வரைக்கும் யாருக்கும் வாங்கினதும் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. நான் யோசிச்சேன், இன்னும் ₹1 தானே வாங்கணும், அது ஒரு பெரிய குத்தமா? அவங்க சார் இத்தனைக்கும் அவங்க ஃபீஸ் எடுக்க வந்தாங்க சார். ஓகே, அவங்க பர்ஸ்ல இருந்து எடுக்க வராங்க, எனக்கான ஃபீஸை கொடுக்கறதுக்கு எடுக்க வராங்க. தேவையில்லாம நான் வந்து என்ன பண்ணா, நம்ம அஃபிஷியலா பார்க்கல அப்படிங்கறதுனால நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கல, ப்ராப்பரா பார்க்கல, சும்மா ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றோம். இது போய் என்ன போய் ஒரு கன்சல்டேஷனா? சரி உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பம்னா சம்பிரதாயத்துக்கு ஒரு ₹1 கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டு பாருங்க. அது மூலியமா அவங்களோட ஒட்டுமொத்த கர்மானுடைய வேவையை நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இப்ப படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அது அந்த மாதிரி ஒரு வேதனையை நான் அனுபவிச்சதே கிடையாது சார். ஏன் சொல்றேன்னா, அடுத்த நாளே ஸ்கேனுக்கு போறோம், அப்டமன் ஸ்கேனுக்கு போறோம், கிட்னி ஸ்கேனுக்கு போறோம். ஓகேங்களா? அதுலயே 2 விதமான ஸ்கேன்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு போறோம். யூரின் டெஸ்ட் கொடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட் கொடுத்தாச்சு, ஒண்ணுமே இல்லை, சிம்டமே இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒன்று ஸ்டோனா இருக்கணும், இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கணும், இல்லை பிளாடர்ல ஏதாச்சும் ஸ்டோன் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. சிம்டமே இல்லைங்க. எங்க அப்பா அலோபதி டாக்டர் தான். அவர் வந்து சொல்றாரு சிம்டமே இல்லைன்னா அந்த அம்மா சொன்ன மாதிரி அது கர்மாவா தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அலோபதி படிச்ச டாக்டர். அவ்வளோ, அதனால தான் சொல்றேன், சில விஷயங்களுக்கு உங்களால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. இல்லை, அந்த பெயின் வந்ததுக்கும் இந்த கர்மா பாதிச்சுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த நேரங்களில் இந்த நேரத்துக்குள்ளார இந்த மாதிரியான ஒரு நபரை, இந்த காஸ்டியூமில் இருக்கிற ஒரு நபருக்கு ஜாதகம் பார்த்துருப்பாரு அப்படின்னு அவங்களால எப்படி சொல்ல முடியும்? எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெயின் நீங்க அனுபவிச்சு, அந்த வினையை அனுபவிச்சு தீக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. எது வரைக்கும் அந்த டைம் பீரியட் இருக்குன்னா, இப்போ நைட்டு நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுவீங்க, உங்களால் தூங்க முடியாது, அந்த வலி குறையவும் போகிறது கிடையாது. அந்த வலியை மறந்து நீங்களாக தூங்குனீங்கன்னா தான் உண்டு. கரெக்டாக விடிய காத்தால 4:20 வரைக்கும், 4:04 4:30 வரைக்கும் அந்த வலி இருக்கும். அதுக்கப்புறத்துல வந்து உங்களுக்கு சிம்டமே இருக்காது அப்படின்னாங்க. அது வரைக்கும் ஒன்றுமே போகலை சார். நார்மலாக யூரின் பாஸ் ஆக ஆரம்பிச்சதே அதுக்கப்புறமா தான். வலி கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த 4:04 அப்புறமா அப்படி ஒரு சிம்டம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை, சுத்தமாக இல்லை. நான் அதான் சொல்கிறேனே, நம்ம என்ன சொல்ல முடியுதுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் படிச்சிருக்கேன், நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம பெரிய அதிமேதாவி, நிறைய பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நம்மையும் மீறி சில நிகழ்வுகள் நடக்க தான் செய்து, அதற்கு நம்மக்கிட்ட விளக்கங்கள் இல்லை. அது உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதை தான் நம்ம அமானுஷம்னு பதிவு பண்ணுறோம். இன்னும் நிறைய அமானுஷம் விஷயங்கள் தொடர்ந்து பேசும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.